பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது கடைசியாக ஆண்டவர் பேசிய 7 வார்த்தைகளில் அதில் முதல் வார்த்தையை நாம் சற்று உற்று அதனுடைய ஆழங்களை நாம் கவனிக்கப் போகிறோம். அநேக வார்த்தையை பேசியிருப்பார்கள். ஆனால் அவர் பேசிய அந்த 7 வார்த்தை இன்று உலகம் முழுவதும் அது தியானிக்கப்படுகிறது. அது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. பிற மதத்தாரும் அதை எடுத்து அதை தியானிக்கிறார்கள், அதை பேசுகிறார்கள். இப்போது நாம் அதில் எழுதிய முதல் வார்த்தை, அவர் பேசிய முதல் வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த உலகத்தில் அநேகர் மன்னிப்பு கேட்பாங்க. என்னை மன்னிச்சிறேன், எனக்கு தெரியாமல் பண்ணேன், சாரின்ற வார்த்தையை ஈஸியாக எல்லாருமே எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மன்னிக்கிறாங்களான்றது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்க மன்னிக்கிறது இல்லை, ஆனால் மன்னிப்பு கேட்குறாங்க, ஆனால் மன்னிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தையே இவர்களை மன்னிங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் அந்த உள்ளத்திலிருந்து அவர் அந்த மன்னிப்பை அவர் கூறுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்போ பாருங்களேன், இந்த வார்த்தையில், இந்த மன்னியும் என்ற இந்த வார்த்தையில் என்னென்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத ஒரு 2 ரகசியங்களை, ஒரு 2 நம்ம காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த அவர் மன்னிப்பு கேட்டதன் மூலியமாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கம் நிறைவேறியது. அவர் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதில் 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்போது இந்த உலகத்துக்கு அவர் வந்ததான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மன்னித்தார். பாருங்கள், அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள், அவர் எல்லா காலகட்டத்திலையும் அவர் அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இப்போ கடைசியாக கூட அந்த மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு வந்ததான நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போல் நம்மளும் எப்படி வாழணும் அப்படின்னா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை அதை நிறைவேற்றும்படி நம்ம பேசுகிறோமா, நிறைவேற்றும்படி நம்ம நடக்கிறோமா. ஆனால் இயேசு எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தாரோ அதை அவர் நிறைவேற்றினார். 2வதாக பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஒரு தாகத்தோட, ஒரு பாரத்தோட அவர் எப்படி ஒரு வழக்கறிஞர் வாதாடுவதைப் போல அவர் தன் சுற்றியிருந்த மக்களுக்காக, தவறு செய்த மக்களுக்காக, அவர்களை எப்படியாவது பிதாவோடு இணைக்க வேண்டும் என்று, அவர்களை எப்படியாவது அந்த பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரிந்து பேசினது போல, உங்களை மன்னிச்சிருங்கப்பா, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க, உங்களை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி 2வதாக ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மனப்பான்மையோட இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளும் நம்ம அனுதின வாழ்க்கையில் ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிறோமா? ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தும மீட்புக்காக பிதாவிட்ட பரிந்து பேசுகிறார். உங்களை மன்னிச்சிருங்கப்பா, என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் பரிந்து பேசுகிற அந்த சூழ்நிலை. அதே போல் நம்மளும் நம்ம நண்பர்களுக்காக, நம்ம உறவினர்களுக்காக, நம் சுற்றுப்புறத்திற்காக நாம் பரிந்து பேசி அவர்களுடைய ஆத்தும மீட்புக்காக நாம் அனுதினமும் உலகத்திற்கு நாம் எதற்கு வந்தோம் என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாம் வாழ்வோம், நிறைவேற்றுவதற்காகவே நாம் பேசுவோம். இயேசுவை போல 2வதாக அவர் ஒரு பரிந்து பேசுகிறார். பாருங்களேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. பாருங்க, அந்த ஒரு மனசுல இருந்து பரிந்து பேசுகிறார். எப்படி ஒரு வழக்கறிஞர் எப்படி பரிந்து பேசுவாரோ அதே போல இவர் பரிந்து பேசுகிறார். மன்னிச்சிருங்கப்பா, என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்கிறாங்க என்று சொல்லி அப்படியே ஒரு பரிந்து பேசுகிற ஒரு குணத்தோட
அவர் மன்னிப்பு கேட்கிறார். பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம். நாமும் இந்த ஆத்துமாக்களுக்காக இயேசுவை போல உங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த உலகத்தில் மக்கள் தேவையில்லாமல் சில காரியங்களில், விக்கிரகங்களில், தேவையில்லாத பாவங்களில், தேவையில்லாத அடிமைத்தனத்தில் இருக்காங்க ஆண்டவரே, இவர்களை மன்னிச்சு இவங்களை நீங்கள் மீட்டெடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் பரிந்து பேசுகிறோமா? நமக்கும் இயேசுவுக்குள் இருந்த அந்த பரிந்து பேசுகிற அனுபவம் நமக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்கா அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எப்படி ஏசப்பா பரிந்து உங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க, உங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி எப்படி பரிந்து பேசினாரோ, நாமும் வாலிபர்களுக்காக, நாமும் இயேசுவை அறியாத மக்களுக்காக பரிந்து பேசி அவர்களுடைய மீட்புக்காக நாம் திறப்பில் நிற்கிறோமா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யாரு போவா? இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், நான் போகிறேன் ஆண்டவரே. எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை மீட்பதற்காக பரிந்து பேசுனீங்களோ பிதாவின் இடத்தில், அதே போல நானும் இன்னைக்கு திறப்பில் நின்று ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேச போகிறேன். நாமும் எப்படி இந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த மன்னிப்புக்கிற சுபாவம் இருந்தது போல நாமும் பிறரை மன்னிப்போம், மன்னிப்பை பெறுவோம். ஆமென்.